பாரதம் என் உதிரம் தானடி. சித்தூர் போர் 1568 என்பது இந்திய வரலாற்றில் மிக கொடூரமான போர்களில் ஒன்றாகும். இந்த போர் உத்தரப்பிரதேசத்தின் சித்தூர் என்ற கிராமத்தில் அக்பரின் ஆட்சியை நிலைநாட்டும் நோக்குடன் நடந்தது. இந்த போர் மற்றும் அதனை சார்ந்த கொடுமைகள் இந்திய வரலாற்றில் அழியாத பாதிப்புகளை உண்டாக்கும். சித்தூர் போரின் பின்னணி. சித்தூர் போர் அக்பரின் ஆட்சியில் நடந்த கொடூரமான போராகும். அக்பரின் ஆட்சியை நிலைநாட்டும் நோக்குடன் அவர் ராஜபுத்திர மக்களின் எதிர்ப்பை முறியடிக்க திட்டமிட்டார். அந்த காலத்தில் ராஜபுத்திர அரசுகள், குறிப்பாக மவீரபதன் ராஜபுத்திரங்கள் அக்பரின் ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள். சித்தூர் பகுதியை ஆண்ட ராஜபுத்திர அரசன் அக்பருக்கு எதிராக இருந்ததால் அக்பர் அவரது இராணுவத்தை அனுப்பி இந்த பகுதியில் போரிட்டார். போரின் விளைவுகள். சித்தூர் போரில் அக்பரின் படையெடுப்பில் 8000 ராஜபுத்திர வீரர்கள் பலியாக்கப்பட்டனர். இந்த போரின் போது நினைத்து பார்க்க முடியாத கொடுமைகள் நிகழ்ந்தன. குறிப்பாக போரின் போது பிடிக்கப்பட்ட 30,000 விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இது மனித உரிமைகளை மீறிய வகையில் நடந்த ஒரு கொடூரமாகும். பாலியல் அடிமைத்தனம். போரின் பின்னர் அக்பர் அடிமைத்த ஆழிலுக்கு நுழைந்த மகளிரை பெரும்பாலும் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தும் உத்தரவினை விடுத்தார். இந்த பெண்கள் தங்களின் மதத்திற்கு எதிராக பாலியல் அடிமைகளாக மாற்றப்படுவதை ஏற்க முடியாததால் அவர்கள் தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். சித்தூர் போரின் கொடுமைகள். போரின் போதான கொடுமைகள் மிகவும் கடுமையானவை. இந்த போரின் மூலம் அக்பரின் இராணுவம் தன்னிடம் சரணடைந்தவர்களை கொன்றதுடன் பல கோவில்கள் மற்றும் மடங்கள் அழித்தது. போரின் போது ராஜபுத்திர வீரர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் துயர் அனுபவித்து உயிரிழந்தனர். அக்பரின் ஆட்சியில் சித்தூர் போரின் தாக்கம். சித்தூர் போர் அக்பரின் ஆட்சியில் பல வீழ்ச்சிகளுக்கான அடித்தளமாக அமைந்தது. இந்த போரின் மூலம் அவரது அரசியல் போர் முறை மற்றும் மத அடிமைத்தனத்தின் நோக்கம் மாறியது. எனவே இந்த போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஏனெனில் இதில் மனிதாபிமானத்தை மீறிய கொடுமைகள் நிகழ்ந்தன. சமுதாய மற்றும் கலாச்சார. சித்தூர் போரில் மனித உரிமைகள் மீறப்பட்ட காட்சிகள் வரலாற்றில் எப்பயாதும் மறக்க முடியாத வடுக்களை ஏற்படுத்தின. இந்த போரின் மூலம் பல குடும்பங்கள் உடைந்தன, கலாச்சார பாரம்பரியங்கள் அழிந்தன, பல கோவில்கள் அழிக்கப்பட்டன, மதத்தின் பெயரில் பல அடிமைகள் உருவாக்கப்பட்டனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.